ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பத்தின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே காணும்படியாக செய்த தெய்வாதி தேவனை நான் மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்கள், உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இதை காணும்படியாக செய்யுங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. கிட்ட வந்து பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அடக்காரதனிப்பினதாய் சென்றதாய் வேதம் சொல்லவில்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், அவர் மரித்து உயிரோடு எழுந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் கிட்ட வந்தாராம். நயின் பட்டணத்து விதவை கதறி அழுது கொண்டு கடந்து போகின்ற போது ஒரு கூட்ட ஜனம் பின்னதாக அழுது கூட கடந்து போகிறார்கள். இயேசு எதிரே வருகிறார். இயேசு எதிரே வந்து கிட்ட வந்தாராம். அப்படியே பார்த்துட்டு போகலை. நம்மெல்லாம் பார்ப்போம், எத்தனையோ காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ரோட்டில் வரும்போது காரியங்கள் போகும்போது அப்படி பார்த்துட்டு நம்ம போவோம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. உன் பிரச்சனை கண்டு கிட்ட வருகிற தேவன், உன் அருகில் வருகிற தேவன், உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், உனக்கு அற்புதம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு எல்லாம் முடிஞ்சிட்டு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களா? கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரை பரலோகம் காண்கிறதம்மா. நீ அந்தரங்கத்தில் அறைக்குள்ளாய் தேவ சமூகத்தில் கதறி அழுத கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். உன் அருகில் வந்து உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன், அருகில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் அருகில் வந்து உன்னை விசாரிக்கிற தேவன், உன்னை அருகில் வந்து உன்னை ஆசீர்வதித்து விசாலத்தில் வைக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையானவர்களே, அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பான தாயே, தகப்பனே, ஆண்டவர் உன் அருகில் வருவார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இப்படி செய்த ஆண்டவர் நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கும். ஆண்டவர் அப்படிலாம் செய்கிறது இல்லை. யோசனையில் பெரியவர், ஆலோசனையில் வல்லவர், செயலில் மகத்துவமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவனவர். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கவனிங்கள். அவர் கிட்ட வந்தாராம், பாடையை தொட்டார். எங்கே தொட்டால் நாம் எழுந்திருக்க முடியும் சொல்லி அருளாத இயேசுவுக்கு தெரியும். அவர் தொட்டார், அவர் கரத்திலிருந்து வல்லமை கடந்து போனது. நன்றாய் கவனிங்கள். 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண் அவள் ஆடையின் விளிம்பை தொட்டாளா. வேதம் சொல்கிறது அவர் சுகம் பெற்றார். என் ஆண்டவராய் இயேசு இந்த மரித்த வாலிபனை தொட்டார், பாடையை தொட்டார், வாலிபன் எழுந்தான். ஆண்டவர் பக்கத்தில் வந்துட்டா உன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், உங்கள் கண்ணீரெல்லாம் மாறிடும். நல்ல கவனிங்க. முச்செடி எரிந்து கொண்டிருந்தது. மோசே கிட்ட போய் பார்க்க போனானாம். கிட்ட போகும்போது தான் அற்புதம் நடக்க. அவன் பார்க்கும்படியாய் கடந்து போனான். அவன் ஜனங்களுக்கு தளபதியாகவும் தலைவனாகவும் கர்த்தர் மாற்றினார். அவனை அற்புதம் செய்கிற மனிதனாய் மாற்றினார். உள்ளமுடைஞ்சி கலங்கி போய் நிற்கிறாய். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. நீ இயேசுக்கிட்ட வாங்க, இயேசுக்கிட்ட வாங்க. நீங்கள் கூப்பிடுங்க இயேசுவை. அன்றைக்கு இந்த சகோதரி நயின் பட்டணத்து விதவை ஆண்டவரை அழைக்கவில்லை, அவள் கடந்து வந்தாள், அவ்வளவுதான். நீயும் நானும் ஆண்டவர் பட்சமாய் வருவோம் என்று சொன்னார். அருணாதர் இயேசு கரத்தை நீட்டி அற்புதம் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். உன் அருகில் வருகிறார். உன் பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல். அல்லாதே என்று சொல்லி நயின் பட்டணத்து விதவைக்கு அற்புதம் செய்தவர் உன் கண்ணீருக்கும் பதில் கொடுக்க உன் அறைக்குள்ளாய், உன் இல்லத்திற்குள்ளாய், உன் அருகிலே வந்து நிற்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அற்புதங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். அப்பா அப்பா தகப்பனே, இன்றைக்கு இயேசு கிட்ட வந்தபோது அவர்கள் பாடையை சுமந்து வந்தவர்கள் நின்றார்கள். இன்றைக்கு இவருடைய பிரச்சனை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அப்படி கட்டுக்கடங்கி நிற்பதாக இது விசுவாசித்து கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே அற்புதம் செய்யும்படியா உடைய ஆணி வாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீராக. தகப்பனே, நெடு நாளாய் மருத்துவமனையில் இருந்து
நெடு நாளாய் வியாதியோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் சுகம் உண்டாகட்டும். மருத்துவர் அவர்களை பரிசோதிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்ததை காண கிருபைதாரும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.